ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீஷோவில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். நம்ம கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அது என்னென்னு ஒன்றா பார்த்துடலாம், அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. கிச்சன் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கோம், அதனால தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிச்சன் வால்பேப்பர் தாங்க. அதாவது இந்த டைல்ஸ் இருக்கும்ல, கிச்சனில் செவத்துலலாம் டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்கல்ல, எங்கள் டைல்ஸில் வந்து ரொம்ப நெளிவாக இருக்கும். அந்த டிசைனே மாடலே இப்படி நெளியாக தான் இருக்கும். அங்கே ஒட்டலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். 3D வால்பேப்பர் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப்னு தான் போட்டிருக்காங்க. ஒட்டி பார்த்தா தான் தெரியும். 3 இருக்குது. பேக் ஆஃப் 3 வாங்கினோம். இது ப்ரைஸ் எவ்வளோ? பேக் ஆஃப் 3 வந்து 134. இது 3D பிரிண்ட் நல்லா தெரியுதா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவுண்டர் டாப் மேலே ஒட்டுறதுக்கான பேப்பர் தான். இது கவுண்டர் டாப் மேலே ஒட்டுறதுக்கு ரெண்டும் மேட்சாக இருக்கட்டுமே, நான் சேம் கலரில் எடுத்தோம். அதுவும் ஒயிட் வித் ப்ளூ தான். இதுவும் கொஞ்சம் 3D பேட்டர்னில் ஒயிட் வித் ப்ளூவாக தான் இருக்குது. இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான் போட்டிருக்காங்க. ஆமாங்க, பரவாயில்ல. இது எவ்வளோ? இது இதுவும் பேக் ஆஃப் 3 தான் வாங்கினோம். இது பேக் ஆஃப் 3 வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து 324. இதெல்லாம் நாங்கள் ரிவ்யூ பார்த்து தாங்க வாங்கணும். ஆமாம், ரிவ்யூ நிறையா பார்த்தோம். நிறையா பேர் வாங்கி ஒட்டியிருக்காங்க. நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எப்படி இருக்கும்னு தெரியல, நமக்கு செட் ஆகுமானும் தெரியல. ஒட்டி பார்க்கலாம், நம்ம கிச்சன் எப்படி நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு தெரியுதா? லாஸ்ட் டைம் அன்பாக்சிங் வீடியோவில் எல்லாம் கிளியராக காமிக்கலை, கிட்டக்க ரூமில் காட்டலைன்னு சொன்னீங்க. அதனால தான் இப்போ நல்லா காட்டுறோம். இப்போ தெரியுதா? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிறது வந்து செல்ஃபு, கிச்சன் செல்ஃபுக்கு. இப்போ மசாலா ஜாமான்லாம் வச்சுருப்போம்ல, அந்த செல்ஃபுக்கு. எங்கள் வீட்டில் வந்து மரக்கட்டையில் தான் இருக்குது. இந்த வீட்டில் நாங்கள் இருக்க வீட்டில் இது இல்லை, செல்ஃப் இல்லை. ரொம்ப பெரிய செல்ஃபாக தான் இருக்குது. சின்ன சின்ன ஜாமான்லாம் வைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு மரக்கட்டை இது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் பழசாயிடுச்சு. சரி, அதில் ஒட்டலாமேன்னு சொல்லி அதில் ஆல்ரெடி நாங்கள் ஒட்டியிருக்கோம். அதுவே கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால இதை வாங்கியிருக்கோம். இது பேக் ஆஃப் 4 வந்து 461. பேக் ஆஃப் 4 ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த பிளைவுட் மாடல்லே வாங்கினோம். ஷெல்ஃபுக்கு தானே, மரக்கட்டை ஷெல்ஃபுன்றனால நாங்கள் இதே பேட்டர்ன், அதே கொஞ்சம் பேட்டர்னில் வாங்கிட்டோம். நல்லா இருக்குது. இதுவுமே கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப், இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அப்படி தானே? ஆமாம், இது வாட்டர் ப்ரூஃப்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் வாங்கினவங்க வந்து ஃபீட்பேக் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கையில அதை விட இது கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது. வால்பேப்பரை விட இந்த கபோர்டுக்கு வாங்கினது வந்து கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது. இங்கே எவ்வளோ நம்ம தண்ணி யூஸ் பண்ண மாட்டோம்ல, கபோர்டில் வந்து நம்ம நார்மலாக பொருள் தான் வைப்போம், வாட்டர் யூஸ் பண்ணுற வேலை இருக்காது. இதுவும் கபோர்டு கொட்டுற மாதிரி தான். இது ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். பேக் ஆஃப் 2 வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து 132. பேக் ஆஃப் 2 இருக்கும். பேக் ஆஃப் 2 ஆல்ரெடி நாங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்க டேபிளில் ஒட்டினோம். நல்லா தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஏதாவது ஃபோர்ஸாக அதில் வச்சு இழுக்கிறோம் அப்படின்னா அது கிளிதான் செய்யுது. கொஞ்சம் நம்ம பார்த்து இது பண்ணிட்டோம்னா ஓகேவா தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, அவன் தான் அதை போய் சுரண்டி வைக்கிறது. அவன் சுரண்டாதான் தெரிஞ்சிச்சு அது வந்து கொஞ்சம் வேலை செய்யலை, கொஞ்சம் தான் இதுவாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டெய்னர் தாங்க, ஏர்டைட் கண்டெய்னரு. கிச்சன் ஆர்கனைசிங்க்கு அந்த மசாலா ஜாமான் எல்லாம் பருப்பு எல்லாமே கொட்டி வைக்கிறதுக்கு. இது வந்து மொத்தம் 24 பீசஸ் இருக்கும். இது உள்ள வெறும் 6 தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது உள்ள இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது உள்ள ஸ்பூன்ஸோட கொடுத்துருவாங்க. அடுத்த சைஸ். அதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஸ்பூனு, அதுக்கு ஒரு மூடி இருக்கு. ப்ரைஸ்க்கு ஒர்த்து தாங்க. இதுக்கும் இவ்வளோ சைஸ் ஸ்பூன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெரிய பாட்டில், நல்லா பருப்பு அந்த மாதிரியே ஸ்பூன் யூஸ் பண்ண தேவையில்லைல்ல. நம்ம வந்து அளவு எடுத்து தானே எடுப்போம், உலக்கு ஏதாவது வச்சு தான் எடுப்போம் எங்கள் வீட்டில். அதனால ஸ்பூன் தேவைப்படாது.
பருப்பு ஏதாவது மசாலா மொத்தமாக கொட்டி வைக்கிறோம் நிறையானா ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஸ்பூன் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக் ஆஃப் 4ங்க. ஒரு இதில் ஒரு செட்டில் 4 டப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே இதுலேயும் 4 இதுலேயும் 4 இதுலேயும் 4 எல்லாத்துலேயுமே 4 இருக்குது. மொத்தம் 24 6. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதோட ப்ரைஸ் என்ன? ப்ரைஸ் வந்து 475. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வச்சிருந்தோம் ஆல்ரெடி வாங்கி. கொஞ்ச நாள்னா என்ன, நாங்கள் மொத்தமாக ஆர்டர் போட்டு ஒன்னொன்னா மீஷோவில் வந்து வர்றது கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும். அதனால எல்லாமே மொத்தமாக வந்தோடனே காமிச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் வாங்கையில் வந்து 475 இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி குட்டி பாட்டில்ஸ் தாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் இது பண்ணலாம். டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ்க்காக வாங்கினோம். இப்போலாம் நிறைய பேர் காலையிலே போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி குடிக்கிறாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்ம ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கலாமே, நம்ம பாடி இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. நிறைய பேர் காலையிலேயே இது வந்து நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி குடிக்கிறாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம உடம்பு ஹெல்த். இது வந்து ஏபிசி ஜூஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏபிசி ஜூஸ் தான். ஏபிசி ஜூஸ் கூட கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இது பண்ணலாம் இருக்கும், போடுவோம். நீங்களும் பாருங்க, இந்த வீடியோஸ்ல போடுவோம் பாருங்க. இதில் டோட்டல் வந்து 6 பாட்டில்ஸ் இருக்கு. அந்த கேப்போடையே வந்துடுது. ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது அப்போ ஷார்ட்ஸ் மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் குடிச்சிக்கலாம்ல. அதுக்காக தான் வாங்கணும். யூஸ் பண்ணுவோமான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இருக்க அவசரத்துக்கு காலையில் எதுவுமே செய்ய முடியாது. வாங்கியிருக்கோம், பார்ப்போம். நாங்கள் அதை ட்ரை பண்ணோன்னா வீடியோஸில் போடுறோம் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தாங்க. நல்லா ஸ்கொயர் பாக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கினது கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், இது ஸ்கொயராக. இது வந்து பேக் ஆஃப் 12. ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இதுக்கான கேப். இது உள்ள வந்து சும்மா பேப்பர் வச்சிருக்காங்க. எல்லா பாக்ஸ்லயுமே அந்த பேப்பர் இருக்கு. இது நல்லா ஏர்டைட் கண்டெய்னர். நல்லா இருக்கு. நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இது வந்து கனமாவும் இருக்கு, திக்காவும் இருக்கு. நல்ல பிளாஸ்டிக்கும் நல்லா திக்காக தான் இருக்கு. இது ஆக்சுவலாக எங்கள் அம்மா வீட்டில் வாங்கியிருந்தாங்க. நான் ஊருக்கு போனப்போ பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி நம்மளும் வாங்கலாமேன்னு வாங்கிட்டேன். அவங்க வந்து 3 or 4 வாங்கியிருந்தாங்க பேக் ஆஃப். இது வந்து 12 வாங்கிட்டோம் நாங்கள். எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த ஒரு பாட்டில் மட்டும் தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக ஒரு மாதிரி நெளிஞ்சிருக்கு, ஸ்கொயராக இல்லை. லைட்டாக இந்த உள் பக்கம் இந்த இடம் கொஞ்சம் இப்படி வேவியாக இப்படி நெளிஞ்சிருக்கு. இந்த இடம் அப்படி நெளிஞ்சிருக்கு. மற்றதெல்லாம் ஸ்கொயராக இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளக்க வந்து இது கிடையாது, லிட் இல்லாமல் இருக்கு. மற்றதுலலாம் அந்த ஒரு ஒயிட் கலர் இந்த இது இருக்குல்ல, அந்த ரப்பர். இதில் வந்து பதிலாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் மூடவும் சிரமமாக தான் இருக்குது. அது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது கொடுத்து தான் மூட வேண்டியதாக இருக்குது. ப்ரெஷர் கொடுத்து தான். இந்த பாருங்க, இப்போ இங்கே மாட்டி இப்படி இழுத்து தான் அப்படி மூடுற மாதிரி இருக்குது. ஏதாவது அடிக்கடி எடுக்க தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருளை வேணால் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பார்த்து பத்திரமா ஓப்பன் பண்ணணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்குமா, திறக்கவும் டைட்டாக இருக்குது, க்ளோஸ் பண்ணவும் டைட்டாக இருக்குது. மற்றது எல்லாமே நல்லா இருக்குது. மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது பேக் ஆஃப் 12 வந்து இதுவுமே வந்து 500 சம்திங். கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. 500 கிட்ட பேக் ஆஃப் 12. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் கிச்சனுக்காக வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே ஓகே தான். எல்லாமே அதோட ப்ரைஸுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ கூடிய சீக்கிரம் போடுவோம், அதையும் பாருங்கள். இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.